கூட்டத்தின் கடைசி நாள் இன்று நடைபெறுகிற இந்த கூட்டத்தொடரில் சட்டமன்ற பேரவை விதி 172 தளர்த்தி தனிநபர் தீர்மானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை தமிழ்நாட்டில் மாநில அரசே நடத்தப்பட வேண்டும் என்று தனிநபர் தீர்மானம் கொடுத்திருந்தேன். அந்த தீர்மானத்தை இன்று ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அவருடைய அனுமதி கேட்டு அனுமதியை மறுத்துவிட்டார். நானும் நீண்ட நேரம் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் எழுந்து நீண்ட நேரம் கேட்டோம், முழக்கமிட்டோம். ஆனால் பேரவைத் தலைவர் அவர்கள் இது எடுத்துக்கொள்ளாத காரணத்தால் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அதை கண்டித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். பாமக நேற்றும் இதே சட்டசபையில் பேசுறீங்க, இன்னைக்கு தனிநபர் தீர்மானம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றீங்க, முடியாத நிலையிலையும் நீங்க பேசுறீங்க. அவை ஒரு 5 நிமிடம் அமளியாகுது. அதுக்கப்புறம் முதலமைச்சர் பதிலளிக்கிறார், நாங்கள் உங்களோட கோரிக்கையை நாங்கள் ஏற்றுதான் இருக்கோம், நாங்கள் எதிர்க்கலாம் இல்லை, உங்க கோரிக்கைக்கு ஆதரவாக தான் இருக்கிறோம். இருந்தாலும் நீங்க திரும்பி இதே பண்ணிட்டு தான் நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க முடியாதுன்னு முதலமைச்சர் பேசுறாரு. அதாவது இல்ல முதலமைச்சர் சொன்ன பதில் எங்களுக்கு துணையாக இருக்கிறோம்னு பதில் சொன்னார். எங்களுக்கு ஆதரவா இருக்கிறோம், துணையாக இருக்கிறோம் என்ற பதில தான் சொன்னாரு. அவர் பதில நான் குறை சொல்லல, ஆனா காலந்தாழ்த்தப்படுகிறது. இப்போ மாநில அரசு நடுவண் அரசுக்கு கடிதம் எழுதினதாக சொல்லப்படுது. ஏன் மாநில அரசு எடுக்கலாமே? நடுவண் அரசு நாங்க எடுக்க போவதில்லை என்று சொல்லி கடந்த ஆண்டே சொல்லிட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன? எடுக்க போவதில்லை. அப்புறம் மற்ற மாநிலத்திலாம் எடுத்திருக்கிறாங்களே, அப்ப தமிழ்நாடு எடுக்கலாம் தானே? இன்னும் சொல்ல போனா சமூக நீதியின் தொட்டில், சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடு நம்ம சொல்றோம்ல, அப்ப தமிழ்நாட்டில் தான் முதல்ல எடுத்திருக்கணும். ஏன் எடுக்கல? இதுதான் பெரிய கேள்வி. மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு. ஒரு உள்ளாட்சி அமைப்பை ஊராட்சி மன்ற தலைவரோ நகராட்சியோ பேரூராட்சி கூட எடுக்கலாம். இதுக்கு செலவு அதிகம் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு ஒரு கிராம நிர்வாக அலுவலர் இருக்காரு. அந்த கிராம நிர்வாக அலுவலருக்கு தெரியும் ஒரு ஊராட்சி, ஒரு வருவாய் கிராமத்தில் என்னென்ன சாதி இருக்கு, எவ்வளவு மக்கள் தொகை, உடனே எடுத்துடலாம். எத்தனை குடும்பங்கள்னு அதை ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள எடுத்துடலாம். அதை மறு ஆய்வு செய்வதற்கு சரியா இருக்காதுன்னு பாக்கிறதுக்கு இன்னொரு குழு, ஒரு ஆசிரியர் தலைமையில யாராவது ஒரு குழு போட்டா அவங்க போய் ஒரு வாரத்தில் பார்த்துருவாங்க. அதிகபட்சம் 1 மாசம் 2 மாசம் இல்லை. நான் சொல்ல போறேன், நம்முடைய கர்நாடக மாநிலத்தில் சித்தராமையா இதுக்கு முன்னால் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் 2 மாதத்தில் கணக்கு எடுத்தாங்க. அதாவது மத்திய அரசு எடுக்கணும்னு போனா காலந்தாழ்த்த கூடாது என்பதை நாங்க வலியுறுத்துறோம். ஆனா காரியம் நடக்கலையே. இல்ல, காரியம் நடக்காமல் காலந்தாழ்த்தப்படுவதனாலதான் நாங்க வெளிநடப்போம். இப்போ பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைத்தவர் நம்முடைய முதலமைச்சர். அதெல்லாம் நாங்கள் மறுக்கவே இல்லை. பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அமைத்தார், உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து தீர்ப்பை பெற்றார், 10.5 விழுக்காடு நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி எடுத்தார். அதெல்லாம் நான் மறுக்கல. ஆனா நடைமுறைக்கு வரலையே, காலதாமதம் ஏற்படுது. அதுக்காக தான் அந்த பிரச்சனையை நான் கிளப்புறோம். நீ இன்னொன்னு நண்பர் நல்ல கேள்வி கேட்டார். இப்ப இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுனால சாதி பிரச்சனையை பேசுவது சாதி பிரச்சனையை தூண்டுவதற்காக அல்ல. அது நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா சாதிக்கும் உரிய முக்கியத்துவம், உரிய வாழ்வுரிமை வேண்டும் என்பதுதான். வாழ்வாதாரத்துக்கு உரிமை வேண்டும். இப்போ நாங்க பாமக சொல்றது கூட சாதி வாரியா கணக்கெடுப்பு நடத்துங்க, எல்லா சாதிக்கும் சரியான இடஒதுக்கீடு பகிர்ந்து கொடுங்கன்னு தான் சொல்றோம். இது ஜாதி பிரச்சனை கிளப்புவதற்காக அல்ல. ஜாதிகள் மத்தியில் நல்லிணக்கம் ஏற்படுவது வலியுறுத்துறோம். நீங்க ஒரு ஜாதிக்கு இன்னொரு நான் பாமக ஆரம்பத்தில் சொல்றோம், ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் சண்டை சச்சரவு கூடாது, ஒரு துளி ரத்தம் சிந்தக்கூடாது. ஜாதிகள் மத்தியில, மதத்தின் மத்தியில நல்லிணக்கம் ஏற்படும், சகோதர நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் பாமகவினுடைய நோக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.